ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இப்போ நம்ம யூனிட்ல என்னன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ யூனிட்னா என்ன? ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்றதுக்கு நம்மளாவே ஆர்பிட்ரரிலி ஒரு ஃபிக்ஸ்டு குவான்டிட்டியை சூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்றோம்னா யூனிட். அந்த ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி மாதிரி எவ்வளவு டைம்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 25 கிலோகிராம் ஒரு மெட்டீரியலோட மாஸ் 25 கிலோகிராம்னா இதுக்கு என்ன மீனிங்னா அந்த 1 கிலோகிராம்னா நமக்கு தெரியும் பிளாட்டினம் இரிடியம் அலாய் அதோட மாஸ் தான் 1 கிலோகிராம்னு சொல்லியிருப்போம். இது மாதிரி 25 டைம்ஸ் இந்த மெட்டீரியலோட மாஸ் அதிகம் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம். இந்த கம்பேரிசனுக்கு பேர் தான் என்னன்னா மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட ஸ்டாண்டர்ட் யூனிட் கூட கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு பேர் தான் என்னன்னா மெஷர்மெண்ட். ஸோ அப்போ எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க. தி கம்பேரிசன் ஆஃப் a physical quantity the comparison of a physical quantity with its standard unit. And the physical quantity or the standard unit என்னவோ அது கூட அந்த physical quantity கம்பேர் பண்றோம். is called measurement. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிருக்கலாம். மாஸோட யூனிட் கிலோகிராம். நம்ம எடுத்துக்கிட்ட ஏதாவது ஒரு மெட்டீரியலோட மாஸ் 25 கிலோகிராம்னு என்ன அர்த்தம்? அந்த மாஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆர்பிட்ரலி சூஷன் மெட்டீரியலோட மாஸ் மாதிரி 25 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம். இதுக்கு பேர் தான் என்னன்னா மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் physical quantity ல 2 டைப்ஸ் இருந்த மாதிரி யூனிட்ஸ்லயும் 2 டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் யூனிட். ஸோ 2 டைப் இருக்கு. ஃபண்டமெண்டல் யூனிட், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், derived units. ரொம்ப சிம்பிள். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா the units for fundamental quantities. நம்ம முன்னாடி பார்த்த 7 fundamental quantities இருக்கு. அந்த 7 fundamental quantities ஓட யூனிட்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா fundamental units. So fundamental units ஓட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா the units for fundamental quantities. ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி தி யூனிட்ஸ் ஃபார் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அதை நம்ம என்ன சொல்றோம்னா டெரைவ்டு யூனிட்ஸ். தி யூனிட்ஸ் ஃபார் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அதான் என்ன சொல்றோம்னா டெரைவ்டு யூனிட்ஸ். லென்த் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லென்த்தோட யூனிட் மீட்டர், டைமோட யூனிட் செகண்ட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸ்பீட் அப்படின்னு ஒரு டேர்ம் எடுக்கிறேன். ஸ்பீடுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் டிராவல்டு by time. Distance traveled na enna? Length of the path traveled. அது எவ்வளவு தூரம் போனோமோ அந்த பாத்தோட length. So distance னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? Length of the path. எந்த பாத் வழியா போனோமோ அந்த பாத்தோட length. Path traveled by டைம். லென்த் நம்ம எதுல மெஷர் பண்ணுவோம் நமக்கு தெரியும் மீட்டர். ஸோ அப்போ இதோட யூனிட் நியூமரேட்டர்ல மீட்டர் போடும். டைம் எதில் மெஷர் பண்றோம்னா செகண்ட். அப்ப இந்த ஸ்பீடுங்கிற குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு
நான் ரெண்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை யூஸ் பண்றேன், மீட்டருங்கிற ஃபண்டமெண்டல் யூனிட்டையும் செகண்டுங்கிற ஃபண்டமெண்டல் யூனிட்டையும். அப்ப நான் ஸ்பீடு என்னன்னு சொல்லுவேன்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ். இந்த யூனிட் மீட்டர் பெர் செகண்ட், இதை எப்படி ரீட் பண்ணுவோம்னா மீட்டர் பெர் செகண்ட், அல்லது இப்படி எழுதுவோம் எம்எஸ். எஸ்னா எஸ் பவர் 1, அதை நியூமரேட்டர்ல கொண்டு வந்தோம்னா எஸ் பவர் -1 ஆகும். மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு இதை படிக்கணும். மீட்டர் பெர் செகண்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரைவ்டு யூனிட். ஸோ இது வந்து டெரைவ்டு யூனிட். பாருங்க, இதுல ரெண்டு ஃபண்டமெண்டல் யூனிட் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு தான் இந்த ஸ்பீடுக்கு யூனிட் சொல்லியிருக்கோம். ஸோ மீட்டர் பெர் செகண்டுங்கிறது டெரைவ்டு யூனிட். மீட்டர் செகண்ட் இண்டிவிஜுவலா எடுத்தீங்கன்னா அது ஃபண்டமெண்டல் யூனிட். ஏன்னா அதுக்கு நாம வேற எந்த யூனிட்டையும் சொல்ல போறது இல்லை. ஸோ இதுதான் டெரைவ்டு யூனிட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ இந்த யூனிட்ஸையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதாவது we have different types of system of units. A complete set of units which is used to measure all kinds of fundamental and derived quantities is called system of units. So எல்லா fundamental quantitiesையும் derived quantitiesையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸை ஒரு செட்டா காட்டணும்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸ் which is used to measure all kinds of fundamental and derived quantities. Is called a system of units. So எல்லா டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸையும் derived குவான்டிட்டிஸையும் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் ஒரு மொத்தமா காட்டணும்னா அதுக்கு பேர் தான் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ செட்டப் இன் பிரான்ஸ். இது என்னென்ன சொல்லுவாங்கன்னா சீனா சென்டிமீட்டர், ஜீனா கிராம், எஸ்னா செகண்ட். ஸோ இதுக்கு எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சீனா சென்டிமீட்டர். ஸோ லென்த்தை வந்து சென்டிமீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம். அடுத்தது ஜீனா கிராம், எஸ்னா செகண்ட். So thus CGS system. அடுத்தது FPS system. So இது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சிஸ்டம். நம்ம நீளத்தை சென்டிமீட்டர்ல சொன்ன முன்னாடி இங்க வந்து அடியில சொல்லுவாங்க ஃபுட். ஃபுட். அப்புறம் மாசம் வந்து கிலோகிராம் சொல்லாம பவுண்ட்ல சொல்லுவோம். பவுண்ட் அண்ட் எஸ் செகண்ட் தான். டைம் செகண்ட்ல தான் சொல்றோம். இது வந்து எஃபிஎஸ் சிஸ்டம். மூணாவது பாத்தீங்கன்னா என்கேஎஸ் சிஸ்டம். ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது. பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் என்கேஎஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். என்கேஎஸ்ங்கிறது கூட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அது யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கலாம். எம் மீட்டர், கே கிலோகிராம், கிலோகிராம், அந்த எஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட்.
அடுத்தது SI யூனிட், இதுதான் நம்ம பிசிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. MKS ஓட SI தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். SI, தி இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். SI க்கு எக்ஸ்பென்ஷன் தி இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இதுதான் SI அப்படிங்கிறதான எக்ஸ்பென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 7 பேசிக் குவான்டிட்டிஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே என்ன யூனிட் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். சீரியல் நம்பர், physical quantity, next unit, symbol, dimensional formula. So first பாருங்க, serial number 1 physical quantity என்ன எடுத்துக்கிறோம்னா length. length எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவோம் நமக்கு தெரியும், மீட்டர். சிம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்மால் m. இப்போ நம்ம பார்க்கறது SI யூனிட் மீட்டர். டைமென்ஷனல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா லென்த்னு வந்தாலே அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா L. அதாவது எங்கெல்லாம் மீட்டர் வருதோ அங்கெல்லாம் டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் Lன்னு போட்டுக்கணும். இது நம்ம அடிஷனலா தெரிஞ்சுக்கிறோம் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாஸ். SI யூனிட் சொல்லும்போது இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா காட்ட மாட்டாங்க, நம்ம அடிஷனலா இங்க எழுதி தெரிஞ்சுக்கிறோம். மாஸ்க்கு யூனிட் பாத்தீங்கன்னா கிலோகிராம். சிம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்மால் k ஸ்மால் g. இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா கேபிட்டல் M. ஸோ மாஸ் இங்கெல்லாம் kg அப்படிங்கிறது யூனிட்டா வருது, அதுக்கெல்லாம் டைமென்ஷனல் ஃபார்முலா n. மூணாவது டைம். டைமுக்கு பாத்தீங்கன்னா யூனிட் செகண்ட். சிம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்மால் s, அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் T. ஸோ செகண்ட்னு வந்தாலே டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கேபிட்டல் T தான் போடணும். டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் K தான் போடணும், ஸ்மால் k போடக்கூடாது. கேபிட்டல் K. டைமென்ஷனல் ஃபார்முலாவும் கேபிட்டல் K தான். அடுத்து ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A. ஸோ இங்க இருக்கும் எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர், சிம்பிள் A. தென் டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஆம்பியர் தான். நெக்ஸ்ட் amount of substance. amount of substance அதை நம்ம எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மோல். ஸோ மோல் பட் சிம்பிளா சொல்லும்போது சொல்ல மாட்டோம், MOL மோல். ஸோ மோலோட டெஃபினிஷன் நம்ம கெமிஸ்ட்ரியிலேயே படிச்சிருக்கோம், அதை ரீகால் பண்ணுங்க. 12 கிராம் கார்பன் எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், அதுதான் 1 மோல்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா அவகேட்ரோஸ் நம்பருக்கு ஈக்குவல். இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவும் அதே தான், மோல். அடுத்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ அதை எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுங்கன்னா கேண்டிலா. யூனிட் பார்த்தீங்கன்னா CD கேண்டிலா, அதே தான் டைமென்ஷனல் ஃபார்முலா.
சரி, இப்போ இந்த physical quantities, basic physical quantities or fundamental physical quantities னு சொல்லலாம். fundamental physical quantities இதை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டோட டெஃபினிஷனை பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லென்த், யூனிட் ஆஃப் லென்த் இன் SI யூனிட், இன் SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். யூனிட் ஆஃப் லென்த் பாத்தீங்கன்னா மீட்டர். இந்த மீட்டர்னா என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மீட்டருக்கான டெஃபினிஷனை பார்க்க போறோம். இதுல நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பீட் ஆஃப் லைட் அதை யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸ்பீட் அப்படின்னால அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தான் போடுவோம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், எதுவுமே இல்லாத இடத்த தான் வேக்கம்னு சொல்லுவோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சின்ன கிளாஸ்ல என்ன படிச்சிருக்கோம்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்னு சொல்லுவோம். ஸ்பீட் ஆஃப் லைட்டை சிங்கிற லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ C = 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் படிச்சிருப்போம். பட் எக்ஸாக்டா என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2.99792,458. 2.99 approximately 3 வச்சாச்சு, அவ்வளோதான். இன்ட்டு 10⁸ மீட்டர்/செகண்ட். இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம். எதுவுமே இல்லாத இடத்துல லைட்டு இந்த ஸ்பீட்ல போகுது. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு பாருங்க. யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட். ஒரு செகண்ட்ல லைட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இது. இப்போ இந்த 10⁸ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் 8 பிளேசஸ் நகர்ந்து இங்கே வரும். ஸோ அதை நம்ம இப்போ எழுதணும். 299,792,458 மீட்டர்/செகண்ட். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு செகண்ட்ல லைட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இது. டிஸ்டன்ஸ் traveled by light in 1 second. எவ்வளோ? 299,792,458 மீட்டர். ஸோ இவ்வளோ மீட்டரை ஒரு செகண்ட்ல லைட் டிராவல் பண்ணிருச்சு. இதையே நான் இப்படி திருப்பி சொல்றேன் பாருங்க. டைம் taken by light to travel 299,792,458 meter in vacuum. So vacuum la 299,792,458 meter distance travel பண்றதுக்கு லைட் எடுத்துக்கிட்ட டைம் 1 செகண்ட். ஸோ இவ்வளோ மீட்டர் டிராவல் பண்றதுக்கு 1 செகண்ட் டைம் எடுத்திருக்குது அப்படின்னா எக்ஸாக்டா 1 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? டைம் taken by light to travel 1 meter in vacuum is equal to இந்த 299,792,458 மீட்டர் இங்க 1 மீட்டர் ஆயிருக்கு. இது என்ன பண்ணியிருந்தா 1 ஆயிருக்கும், இதே நம்பரால டிவைட் பண்ணிருப்போம், அப்பதான் இங்க 1 ஆயிருக்கும். ஸோ இங்க இதே நம்பரால டிவைட் பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டியும் அதே நம்பரால் டிவைட் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 1 செகண்ட் இருக்கு. ஸோ இந்த 1 செகண்டையும் இதே நம்பரால் டிவைட் பண்றாங்க. 299,792,458. ஸோ 1 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு லைட் எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னா 1/299,792,458 செகண்ட் டைம் எடுத்துக்குது. அல்லது 1/299,792,458 செகண்ட்ல லைட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். ஸோ இதைத்தான் நாம மீட்டரை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். தி லென்த் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி பாத் டிராவல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற பிளேஸ்ல இருந்து பிங்கிற பிளேஸ்க்கு டிராவல் பண்றாரு. ஸோ A to B டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், அது பின்னு சொல்லுவோம். அவர் ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்ணியிருப்பாரு. அவர் டிராவல் பண்ண பாத்தோட லென்த் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஸ்டன்ஸ். அப்ப இந்த லைட்டும் ஒரு செகண்ட்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிருக்கும். அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றோம்? லென்த் ஆஃப் தி பாத் டிராவல் பை லைட்.
எவ்வளோ செகண்ட்ல 1/299,792,458 செகண்ட். எங்க இன் வேக்கம் இஸ் கால்ட் 1 மீட்டர். அவ்வளவுதான் மீட்டரோட டெஃபினிஷன். தி length of the path traveled by light in 1/299,792,458 second in vacuum is called 1 meter. So இதுதான் 1 மீட்டருக்கான டெஃபினிஷன். ஸோ மீதி physical quantities, அதாவது ஃபண்டமெண்டல் physical quantities ஓட டெஃபினிஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.